இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 3ax வெக்டார் ப்ளஸ் 2ay வெக்டார் ப்ளஸ் 6az வெக்டார் அண்ட் b வெக்டார் ஈக்குவல் டு 2ax வெக்டார் ப்ளஸ் 5ay வெக்டார் மைனஸ் 3az வெக்டார் ஃபைண்ட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எது ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும்னா, எக்ஸ் டைரக்ஷனில் ஒய் டைரக்ஷன் அண்ட் இசட் டைரக்ஷனில் இருக்குது வேல்யூலாம் நமக்கு தெரியும். இப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இப்போ நம்ம இதை அப்படியே எழுதிடலாம். 3ax வெக்டார் ப்ளஸ் 2ay வெக்டார் ப்ளஸ் 6az வெக்டார் அண்ட் தென் என்னது ஏ ப்ளஸ் பி வெக்டார் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் பி வெக்டார் என்னது அதை அப்படியே எழுதிடலாம். 2ax வெக்டார் ப்ளஸ் 5ay வெக்டார் மைனஸ் 3az வெக்டார். இப்போ நம்ம ப்ளஸ் போட்டு இதுக்கு ப்ராக்கெட் போட்டாலும் ப்ளஸோட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ நம்ம டேரெக்டாக அப்படி எழுதியிருக்கோம். இப்போ ஏஎக்ஸ் வெக்டாரையும் ஏஎக்ஸ் வெக்டாரையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? இல்லை 3 இதில் 2, அப்போ டோட்டலாக 5ax வெக்டார். நெக்ஸ்ட்டு ஏஒய் வெக்டார், இதில் 2 இருக்குது, இதில் 5 இருக்குது, அப்போ 7ay வெக்டார். நெக்ஸ்ட்டு இங்கே 6az வெக்டார் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது? -3, அப்போ 6 - 3ன்ற போது 3az வெக்டார். இதான் வந்து எதோட வேல்யூ? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டாரோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஷின் என்னது? ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஏ வெக்டார் என்னது? 3ax வெக்டார் ப்ளஸ் 2ay வெக்டார் ப்ளஸ் 6az வெக்டார். என்னது? மைனஸ் பி வெக்டார் 2ax வெக்டார் ப்ளஸ் 5ay வெக்டார் மைனஸ் 3az வெக்டார். ஓகேவா? இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம். 3ax வெக்டார் ப்ளஸ் 2ay வெக்டார் ப்ளஸ் 6az வெக்டார். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே மைனஸ் 2ax வெக்டார், இங்கே போச்சுன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5ay வெக்டார், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3az வெக்டார். இப்போ இந்த ஏஎக்ஸ் வெக்டார் ஏஎக்ஸ் வெக்டாருக்கு இதில் என்ன இருக்குது? இதில் 3, இதில் -2, அப்போ என்ன வரும்? 1ax வெக்டார். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 2 இருக்குது, இங்கே -5 இருக்குது, அப்போ என்ன வரும்? 2 - 5 மைனஸ் 3ay வெக்டார். நெக்ஸ்ட்டு 6 + 3ன்ற போது 9az வெக்டார். இதான் வந்து எதோட வேல்யூ? ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார் காஸ் தீட்டா ஏபி. தெரியுமா? இது வந்து நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்லேயே பார்த்துருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் ஏ 2 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல் டு ஈச் அதர் தீட்டா ஏபி ஈக்குவல் டு 0 டிகிரி. அதாவது இது வந்து ஏ வெக்டார் அண்ட் தென் இதுக்கு பேரலாக என்ன இருக்குது? பி வெக்டார். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ஆங்கிள் வந்து என்னது? நமக்கு 0 டிகிரியா? ஸோ அப்போ இதோட ஆங்கிள் என்னது? தீட்டா ஏபி ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன ஃபைன் பண்ணோம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஃபைன் பண்ணுமா? அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும்? மாடலஸ் ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார் காஸ் தீட்டா ஏபி. தீட்டாவோட வேல்யூ என்னது? 0 டிகிரி. காஸ் 0 டிகிரியோட வேல்யூ என்னது? 1. ஸோ இந்த இடத்துல நம்ம 1 போட்டோன்னா என்ன வரும்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார். இதான் வந்து இதோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் 2 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னா தீட்டா ஈக்குவல் டு என்ன 90 டிகிரி இருக்கும். அப்போ அதோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஏ வெக்டார் இதில் இருக்குது வச்சுக்கோங்களேன், இதுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன வெக்டார் இருக்குது? பி வெக்டார். அப்போ தீட்டா ஏபின்றது இந்த இடமா? அப்போ இந்த இடத்துல ஆங்கிளோட வேல்யூ என்னது? 90 டிகிரி. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும்? மாடலஸ் ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார் காஸ் தீட்டா ஏபி. அப்போ தீட்டா ஏபி இருக்க இடத்துல என்ன வரும்? 90 டிகிரி. காஸ் 90யோட வேல்யூ என்னது? 0. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல 0 புட் பண்ணுவோமா?
அப்போ இந்த இடத்துல ஜீரோன்னு புட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ என்னது, ஜீரோ. அதாவது ரெண்டு வெக்டாரும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் அதோட டாட் ப்ராடக்ட் வேல்யூ வந்து ஜீரோ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த டாட் ப்ராடக்ட் ஒபே கம்யூட்டேட்டிவ் லா. இந்த டாட் ப்ராடக்ட் எப்போவுமே கம்யூட்டேட்டிவ் லாவை வந்து ஒபே பண்ணும். கம்யூட்டேட்டிவ் லான்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன, ஆல்வேஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இதை தான் வந்து கம்யூட்டேட்டிவ் லான்னு சொல்லுவோம். இந்த லாவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் எதுனா டாட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவையும் வந்து ஒபே பண்ணும். அதாவது இது வந்து என்ன பண்ணோம்னா டிஸ்ட்ரிபியூட் லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். இந்த லாவையும் வந்து எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டாட் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், யூனிட் வெக்டர்ஸை வந்து சேம் டைரக்ஷனில் வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அது வேல்யூ வந்து என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்கும். இதே வேறு டைரக்ஷனில் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 0. இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ண யூனிட் வெக்டரை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1. இப்போ ஒய் டைரக்ஷனில் மல்டிப்ளை பண்ணும்போதும் அண்ட் தென் இசட் டைரக்ஷனில் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 வேல்யூ கிடைக்கும். இதே ஆப்போசிட் டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷன் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 0. அதே மாதிரி ஒய் டைரக்ஷனையும் இசட் டைரக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 0 கிடைக்கும். சிமிலராக இசட் அண்ட் எக்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டரை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதனால் வந்து நான் டைரெக்டாக எழுதுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் plus AZ and then BZ. இந்த கண்டிஷனையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதான் வந்து டாட் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டு டிட்டர்மைன் த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். இப்போ ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இருக்குது. இந்த ரெண்டு வெக்டருக்கும் இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிள் வந்து என்னென்னா தீட்டா. இந்த ஆங்கிளை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தீட்டா ஏபி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடலஸ் ஏ வெக்டார் இன்ட்டு மாடலஸ் பி வெக்டார். இப்போ நம்ம இந்த தீட்டாவை எப்படி ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா ஏபி. இப்போ நமக்கு தீட்டா ஏபி வேல்யூ தான் வேணும். ஸோ நம்ம இதை இந்த சைடு வச்சுட்டோன்னா இதை என்ன பண்ணுவோம், இந்த சைடு கொண்டு வரோமா. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏ மாடலஸ் ஏ வெக்டார் இன்ட்டு மாடலஸ் பி வெக்டார். அப்போ இது என்னது, காஸ் தீட்டா ஏபியோட வேல்யூ. இப்போ நமக்கு தீட்டா ஏபியோட வேல்யூ தான் வேணும். ஸோ தீட்டா ஏபியை இந்த சைடு வச்சுட்டோன்னா, காசை இந்த சைடு கொண்டு வந்தோன்னா என்ன வரும், காஸ் இன்வர்ஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை மாடலஸ் ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார். இப்படி தான் வந்து நம்ம ஆங்கிள் ஃபைன் பண்ணுறோம். இதுக்கு தான் வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு ஃபைண்ட் த காம்பனண்ட் ஆஃப் எ வெக்டர் இன் எ கிவன் டைரக்ஷன். அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ வெக்டர் இன் எ கிவன் டைரக்ஷன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து பி வெக்டர். இதோட காம்பனண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா காம்பனண்ட் ஆஃப் எ பி வெக்டர். அதாவது இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து ஆப்போசிட் ஆங்கிளில் வரையும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏ வெக்டர். அப்போ டோட்டலாக ப்ரொஜெக்ஷன் வந்து என்னென்னா பி வெக்டர் டாட் ஏ வெக்டர். அதாவது காம்பனண்ட், இதோட காம்பனண்ட்னாலும் என்ன சேம் தான், ப்ரொஜெக்ஷன்னாலும் சேம் தான். இதுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம இந்த டைரக்ஷனில் ஃபைன் பண்ணுங்க, அதாவது ஏ வெக்டரோட டைரக்ஷனில். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காம்பனண்ட் ஆஃப் த பி வெக்டார்
in the direction of A vector. Or இது வந்து என்ன சொல்றேன்னா projection of P vector in a direction of A vector. Projection of the P vector in the direction of A vector. இது வந்து என்ன சொல்றேன்னா P vector dot A vector equal to modulus P vector into cos theta. Next third one என்ன அப்படின்னு பார்த்தோன்னா application to find the work done by a constant force. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால நமக்கு ஒர்க் எவ்வளோ டன் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஒர்க் டன்னை நம்ம எப்போவுமே என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம் W. அப்போ ஃபோர்ஸுன்றது என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம் F வெக்டர். ஓகேங்களா, F வெக்டார் மாலஸ் D cos theta. ஓகேங்களா, இப்போ இதில் Dன்றது என்னது டிஸ்டன்ஸ். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர்ஸில் எழுதணும்னா F வெக்டார் டாட் டி வெக்டார். இதான் வந்து ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா இந்த டாட் ப்ராடக்டில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா கிவன் த டூ வெக்டர்ஸ் A வெக்டர் அண்ட் B வெக்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டாட் ப்ராடக்ட் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ். இந்த A வெக்டர் B வெக்டருக்கு இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிளும் அதோட டாட் ப்ராடக்ட்டை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன எழுதலாம் A வெக்டர் டாட் B வெக்டர். இதுக்கான ஃபார்முலா எழுதிடுவோம். நார்மலாக நம்ம ஃபார்முலா எழுதும்போது A வெக்டர் டாட் B வெக்டர்ன்றதை நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 3AX வெக்டர் மைனஸ் AY வெக்டர் ப்ளஸ் 8AZ வெக்டர் into 2AX vector plus 3AY vector minus AZ vector. இப்போ நம்ம பார்த்துருப்போம் A vector dot B vectorோட வேல்யூ ஃபார்முலா என்ன வரும் AX BX AY BY plus AZ BZ இருக்கும். அதாவது இதோட கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணி நமக்கு எழுதுனா அந்த வேல்யூ வந்துடும். இப்போ AXோட கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் 3 and 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகேவா, இதோட கோஎஃபிஷியன்ட் 1, AYயோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ 1 into 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். AZோட கோஎஃபிஷியன்ட் 8, AZோட இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ 3 into 2 6 minus 3 minus 8. இதை மைனஸ் 6 மைனஸ் 3 3 மைனஸ் 8ஓட வேல்யூ வந்து மைனஸ் 5. அப்போ A வெக்டார் டாட் B வெக்டரோட வேல்யூ என்னது மைனஸ் 5. இதான் வந்து டாட் ப்ராடக்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று வந்து என்ன கேட்டிருக்காங்க ஆங்கிள் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம் தீட்டா AB. இதுக்கான ஃபார்முலா என்ன காஸ் இன்வர்ஸ் ஆஃப் A vector dot B vector divided by modulus A vector modulus B vector. இப்போ நமக்கு A vector dot B vectorோட வேல்யூ தெரியும். நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுவோம் modulus A vector. modulus A vectorன்றது ரூட் ஆஃப் இதோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணும். AXோட கோஎஃபிஷியன்ட் 3 ஸ்கொயர், AYயோட கோஎஃபிஷியன்ட் -1 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதோட கோஎஃபிஷியன்ட் 8. அப்போ 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9 -1 ஸ்கொயர் பண்ணால் 1 8 ஸ்கொயர் பண்ணால் 64. டோட்டல் வேல்யூ என்னது √74. நெக்ஸ்ட்டு மாடலஸ் B வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ என்ன வரும் 2 ஸ்கொயர்னா 4 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 1 √14. இப்போ தீட்டா AB ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் A vector dot B vectorோட வேல்யூ -5 டிவைடட் பை மாடலஸ் A vectorோட வேல்யூ √74
இதோட வேல்யூ √14. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் -5 √74ஓட வேல்யூ என்னென்னா 8.6. நெக்ஸ்ட்டு ரூட் இதோட வேல்யூ 14ஓட வேல்யூ √14ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்டு 3.74. அப்போ 3.74 இன்ட்டு 8.60 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா காஸ் இன்வர்ஸ் -5 டிவைடட் பை 32.17. ஓகேவா? அப்போ -5 டிவைடட் பை 32.17 ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 0.15. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -0.155. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் வேல்யூ எடுத்தோன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா 98.93. ஓகேவா? ஆங்கிள் வந்து 98.93. இது வந்து கால்குலேட்டர் வச்சு தான் போடணும். ஓகேங்களா? இங்கே A டாட் B வெக்டாருக்கு வந்து நம்ம ஏன் ஃபார்முலா யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தோன்னா A டாட் B வெக்டரோட ஃபார்முலா என்ன? மாடலஸ் A வெக்டார் மாடலஸ் B வெக்டார் காஸ் தீட்டா ஏபி. இங்கே வந்து நமக்கு தீட்டா ஏபியோட வேல்யூ இல்லை. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக ஃபைண்ட் பண்ணிட்டோம்.